சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், மூத்த மாணவர்களால் எப்பொழுதுமே ஆசிரியர்களுக்கு தலைவலி, பிரச்சனை. அவங்கள சமாளிக்கிறது கஷ்டம். அவங்க எல்லாம் டிஸ்டிங்ஷன் எல்லாம் வாங்கினா கூட கிளாஸ விட்டு போமாட்டாங்க என்று சொல்லிட்டு, அதுலயும் இந்த துரைமுருகன் இருக்காரே அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் கொளுத்தி போட அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் அதை நான் புரிந்து கொண்டேன், ரஜினியினுடைய அட்வைஸ நான் உஷாரா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூத்தவர்கள் வழிவிடணும், தட் மீன்ஸ் இளையோருக்கு இளையோரை வழி காட்டி வழி நடத்திட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றது. துரைமுருகன் ரஜினிகாந்தை மறைமுகமாக பல்லு போன நடிகர்கள் எல்லாம் நடிப்பதால் தான் இளையோருக்கு வாய்ப்பில்லைங்கிறாரு. ஒரு பெரும் பரபரப்பை, வாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடக்கிறது, ரஜினிகாந்த் பேசியது யாருடைய குரல் என்பதை பற்றி எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு உமாபதி அவர்களோடு இன்று நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம் சொல்லி பயணிப்போம். சொல்ல வணக்கம். 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 இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ரஜினிகாந்த் பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த அரங்கம் கைத்தட்டியது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது தோழர்? இதுதான் கட்சியோட பல்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கட்சி தொண்டர்களுடைய பல்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கங்கள் பெரியார் தொடங்கி ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர், ஒரு சிங்கிள் மேன் இவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, அவ்வளவு பெரிய ஆணித்தரமான கொள்கையில ரொம்ப பிடிப்பாகவும் அந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பதில் ஒரு வல்லவராக இருந்ததுன்னா, அதை பின்பற்றி மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உருவானாங்க அப்படின்னா, தானா ஒரு புரட்சி மாதிரி அங்கங்க இருந்து கிளம்பி போனாங்க. தஞ்சை பகுதியில இருந்து கலைஞர், அதற்கு முன்பு காஞ்சிபுரம் பகுதியில அரசு பணியை விட்டு உதறி விட்டு பெரியார் கொள்கையை பற்றி உணர்ந்து அதற்குள் குறித்த அண்ணா அவர்கள், அதற்கப்புறம் கலைஞர் அவர்கள் அந்த அதாவது அண்ணா பிறந்த ஊருக்கும் பெரியார் பிறந்த ஊருக்கும் தொடர்பே இல்லாத ஊரில் பிறந்தவர் கலைஞர். அப்படியே தன்னெழுச்சியாக அங்க போறார் பெரியாரை நோக்கி. இப்படி ஒரு பெரிய ஒரு இளைஞர் கூட்டமே பெரியார் பின்னால் திறந்தது, அண்ணா பின்னால் திறந்தது. அதற்கப்புறம் பெரிய மாற்றங்கள்லாம் நகர்ந்தது. அந்த 20 இடங்கள், 60கள், 50கள், 60கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதற்கப்புறம் அது ஒரு மிடில் ஏஜ் கட்சியா அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன, கலைஞர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தெழுச்சி பெற்று அந்த காலகட்டத்தைய மிடில் ஏஜ் இளைஞர்கள், ஆனா அந்த அப்பெல்லாம் ஓட்டு போடும் மயிர் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வளர்ச்சியை ஈட்டியது. அதற்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் இளம் பத்திரிகையாளராக முதல்ல வந்த போதே பார்த்திருக்கிறோம், கொடி பிடித்தபடி வெயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு ஒரு தொப்பியை போட்டு மொட்டை வெயில்ல நடந்து வருவார். அப்போது கலைஞர் மேடையில் அமர்ந்திருப்பார் கட்சி தலைவர் என்ற வகையில. இளைஞர் அணி என்று அவர் இளைஞராக இருந்தபோது துவக்கப்பட்ட அந்த இளைஞர் அணியை பவர்ஃபுல்லா ஆகினவர் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏன்னா களத்துல இறங்குவார், இளைஞர்களோடு இருப்பார். அவர் மாநாடுகள் நடக்கும் போது அவருடைய தாயார் மாநாட்டின் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார், அவருடைய சகோதரி முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார், சகோதரி கணவரோ இல்ல குடும்பத்தினரோ முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் வெயிலில் தொண்டர்களோடு தொண்டர்களாக தொண்டர்களுக்கு தலைமையேற்று நடந்து வந்திருப்பார் மு.க. ஸ்டாலின். நாங்கள் கண்ணாலே பார்த்திருக்கோம். திருச்சி மாநாட்டுல, இன்னும் மதுரையில நடந்த மாநாடுகள்ல, பல மாநாடுகள்ல பார்த்திருக்கோம். ஸோ அப்படியே இருக்கும்போது என்னன்னா, அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா இப்போ உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஒரு 40 வயதுக்கு மேல, 45 வயதுக்கு மேல உள்ளவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். இளைஞர்களும் இப்போ உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஏனென்றால் இந்த மூத்த உறுப்பினர்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தாரை எப்போதுமே திராவிட இயக்கத்தை விட்டு வலுவி செல்ல மாட்டார்கள். ஏனால் பிற இயக்கங்களை பற்றி அவர்களுக்கு நன்கு சில காலங்களிலே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல இப்ப நீங்க சோசியல் மீடியாவை இது ஒரு அளவுகோலா வச்சு பாத்தீங்க அப்படின்னா கூட, நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியால நீங்க ஒரு பெரிய நீங்க எடப்பாடி பழனிசாமி பேட்டி எடுத்து போட்டா கூட 10,000 வியூஸ் கூட போவேன், சரிங்களா? அதே நேரத்தில் நீங்க திமுக பாத்தீங்கன்னா அது ஒரு வீச்சோட இருக்கும், ஒரு பெரிய வீச்சோட இருக்கும். அதுக்கப்புறம் புதிதாக இப்ப நீங்க இந்த விஜய், நீங்க சில கட்சிகள் எல்லாம் இருக்கு, இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால மட்டும் பலமா இருப்பார்கள், வரலாறு தெரியாது. ஏதோ சொல்வதை இதாக பேசுவதை ஏற்றுக்கொண்டு அதாவது பேச்சுக்கு மயங்கி சிலர் சில கட்சிகள் எல்லாம் இருப்பாங்க, இல்லைன்னா நடிப்புக்கு மயங்கி டான்ஸுக்கு மயங்கி போய் சேர்ந்திருப்பாங்க. கொள்கை கத்திரிக்கையெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு பெரிய கூட்டம் புதிய வாக்காளர்களாக உள்ள வந்திருக்கு. அவர்களை உள்ள இழுக்கணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இப்ப தோணுது. இப்ப உள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்க இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இதுல ஈர்க்கக்கூடியது. அவர் பிற்காலத்துல
கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி அடைந்தோ, இல்ல ஒரு ஒரு திருமணம் ஆன பிறகோ, ஒரு குடும்பத்துக்குள் நுழைந்த பிறகோ, ஒரு தானாக ஒரு வேலைக்கு போய் அவர்கள் வந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது, அவர்கள் மீண்டும் வந்து அந்த தேசிய அரசியலை பார்க்கும்போதோ, அவர்கள் வந்து மீண்டும் வந்து திராவிட இயக்கங்களுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா, அது அது வந்து தெரிஞ்சது. ஆனா அதுவரைக்கும் வேற எவனாவது மடைமாற்றி அழைத்து சென்று விட்டான். இந்த பைடு பைப்பர் மாரி. ஏதாவது அழகா ம். வாசிக்கிறான்னு வைங்க. அத நோக்கி சிறு குழந்தைகள் எல்லாம் போயிடும். பிரிட்டன்ல ஒரு கதை இருக்கு. இந்த பைட் பைப்பர்ன்னு ஆமா. சொல்லிட்டு பாடத்திட்டங்கள்ல இருந்த மாரி. அவன் வந்து ஏதோ காசு கேட்பான் தரமாட்டான்னோனே அழகா ஊதி எல்லா பிள்ளைங்களையும் குழந்தைகள பூரா மலைக்கு கொண்டு போயிடுவான். போய் மிரட்டி காசு கேட்பான். அந்த மாரி நம்ம பிள்ளைங்கள எல்லாம் கொண்டு போயிட்டா என்ன பண்றது? இயக்க இத தாண்டி. சோ அப்ப வந்து அந்த அந்த மாரி ஏமாறாமல் இருப்பதற்கு இளம் தலைமுறை தலைவர்கள் வந்து அதை வழிநடத்துவதற்கு ஆங்காங்கே ஆட்கள் வேண்டும். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அதை வந்து புரிந்து கொண்டு அ வ வந்து கொண்டிருக்கிறார். இது வந்து இப்போ சபாரியா நானே ரஜினிகாந்த் பேச்சு அப்படிங்கிறது, அவர் வந்து தொண்டர்களின் உணர்வை வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் சொல்றீங்களா நீங்க? நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்களா? நிச்சயமா. ரஜினிகாந்த் நீங்க பேசுறது தொண்டர்கள் வாரிசு அரசியல்ன்றத வச்சு நீங்க சீனியர்ன்னு ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா, சீனியர்களா இருக்கலாம். அவர்களுக்கு மரியாதை குடுக்க வேண்டியதுதான். அவர்களுக்குரிய இதை குடுக்க வேண்டியதுதான். ஆனா, ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல வந்து அவுட்டேட்டட் ஆகக்கூடியவர்களை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ம். என்ன? அப்படி இருக்கிறது வேற. ஆனா வந்து என்னன்னா, நீங்க வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு ரஜினிகாந்த் சொன்னது வந்து 100க்கு 100 கட்சி தொண்டர்களால் ஓகே. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்கனவே அவர்கள் மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு கருத்து என்பதால் அது இவ்வளவு பெரிய பேசுபொருளாக அது மாறியது. ரஜினிகாந்த் சொன்னது வந்து நம்ம ரஜினிகாந்த் வெளிய ஆளு. அவர் கட்சியில் இல்லாதவரா இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா? கருத்தும் ஓகே. அவர் வந்து அரசியல வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரு துரைமுருகன் பேர சொல்லிட்டாரு ஆ. குறிப்பிட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருந்தா கூட இப்ப கட்சிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சலசலப்புகள் இருக்கிறதுல துரைமுருகனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிற மாரி தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா, அடம் பிடித்து அதே பதவிதான் வேண்டும் என்றால், ஒரு ஒரு இதுல வந்து ஒருத்தர எப்பவுமே அ நீங்க வந்து வெளியில 4 இடத்துக்கு போனா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீங்க அப்டேட் ஆக முடியும். நீங்க ஒரே துறை, ஒரே இது, ஒரே காலங்காலத்துக்கு ஒருத்தரே இருப்பாரு. அப்படிங்கும்போது அதுல தொய்யல் ஒரு இது வரும். நீங்க கலைஞர் ஆனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பவர் துரைமுருகனுமே 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 அத வந்து நகைச்சுவையா தானே எடுத்துக்கிறேங்கிறாரு. நகைச்சுவை உணர்வ பகைச்சுவை உணர்வா மாத்தாதீங்க இல்ல இது அப்படிங்கிறாரு. நகைச்சுவை இப்ப வந்து அவருக்கு நகைச்சுவையா இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை நகைச்சுவையா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ரஜினி சொல்லியிருக்காப்புல. சோ வந்து இத வந்து சீரியஸா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் அதுக்கு சிரித்தாரு. மூத்த அமைச்சர்லாம் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் அப்படின்றது வேற விஷயம். அது வந்து ஒரு நகைச்சுவையா எல்லாருமே சிரிச்சாங்க. அங்க இருந்த எல்லாருமே அத நகைச்சுவையா தானே எடுத்துக்கிட்டாங்க. அப்படித்தானே புரியுதுங்க எல்லாரும் இல்லையா? சிரிச்சாங்கன்னா, நகைச்சுவை எப்படி வரும்னா, உண்மை இருந்தா தான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. வடிவேல் வந்து சொல்றாப்புல, ஒண்ணு அவன் ஓடிட்டான்னா, நம்ம அவனுக்கு அடிமை. விரட்டிட்டு வந்தானா, இல்ல நம்ம விரட்டினோம்னா அவன் நமக்கு அடிமைன்னு சொல்ற மாரி. இது ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா, பலருடைய வாழ்க்கையில இது தொடர்புடையதா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ அப்படி இருக்கும்போது, இல்ல பார்த்ததா இருக்கும், இல்ல படித்த விஷயங்களா இருக்கும்போது, அது டக்குன்னு போய் ஃபயர் ஆயிடுது. சோ அந்த மாரி தான் ஒரு துரைமுருகனுடைய விஷயங்கள் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பட் பார்க்கணும். துரைமுருகன் வந்து ஒரு சின்ன நகைச்சுவையா உதாரணம் எடுத்துக்கல இப்ப நம்ம இல்லைங்களா? துரைமுருகன் வந்து திமுகல சீரியஸா தான் துரைமுருகன் சீரியஸா தான் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா சீரியஸா எடுக்கலைன்னா இப்படி ஒரு பதில சொல்லியிருக்கவே மாட்டாரே. வயதான நடிகர்கள்லாம் நடிக்கலாமான்னு அடுத்த நாளு வந்து கோயில்ல எங்கேயோ ஒரு ஃபங்ஷனுக்கு போனவர பிரஸ் மீட்ல வைத்து மைக்க போட்டு ரஜினியை வந்து கடுமையாக பல்லு போன நடிகர் இல்ல அப்படின்லாம் துரைமுருகனுக்கு பல்லு போச்சு அப்படின்லாம் அவர் சொல்லல. ரஜினி சொல்லல. அந்த மாரி மோசமா விமர்சிக்கல. இருந்த போதிலும் துரைமுருகனுக்கு ஒரு ஆத்திரம் இல்லாம அவர் எப்படி அத விமர்சிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஓகே. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப காட்பாடியை பொறுத்த அளவுக்கு போன டைம் அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு அவருக்கே தெரியும். சரியா? அப்படி இருந்தாலும் முதலமைச்சர் வந்து அவருக்குரிய மரியாதையை குடுத்து ஒரு பதவி பொறுப்பை குடுக்குறார். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 35, 40 வருஷமா இவர் தான்டா திமுகன்ற மாரியான ஒரு பகுதியில மக்களுக்கு நேரடியா ஸ்டார் லீடர்ன்றது வேற. ஸ்டார் லீடர்ன்றவர் அவர் சாக வரைக்கும் ஸ்டார் லீடர் தான். இப்ப கலைஞரை போன்றவர் ஸ்டார் லீடர். கலைஞருக்காக தான் திமுக அப்படின்றது. கலைஞருக்காக தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து இப்ப துரைமுருகன் நிக்கிறாரு அப்படி இத்தனை முறை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, கடந்த முறை எப்படி ஜெயிச்சாரு? இன்னும் 2 முறை முன்னாடி எப்படி ஜெயிச்சாரு? அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குது. நீங்க தொண்டர்கள் உள்ள வரமாட்டான். புதிய இளைஞர்கள் வரமாட்டான். அவரா திமுகனா அவர் துரைமுருகன் தான். நம்மலாம் அவர்ட்ட நிக்க முடியுமா? 80, 85 வயசு ஆச்சு. அவர்ட்ட ஒரு 22 வயது இளைஞன் போய் பேசிட முடியுமா? ஒரு 50 வயதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளே அவர் எப்படி ஓட்டுவாருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். சரியா? பத்திரிகையாளர்களா எப்படி ஓகே. ஓட்டுவாரு? அவர்ட்ட வந்து இன்னெக்ஸ்பீரியன்ஸா எவனா சிக்கினான்னா செதச்சிருவான்டா சிதைச்சிருவாரு. கேன்ற மாரி ஆயிடும். சரியா? ஆமா. அப்படி இருக்கும்போது எவன் உள்ள வருவான்? புதிய ம். இளைஞர் வந்தான்னா அவர அரவணைக்கணும்ல. இப்ப ம். உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா, ஒரு அண்ணன் மாரி அவனுக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு அண்ணன் மாரி, அவங்க வீட்டு அண்ணன் மாரி இருக்கும். ஆமா. அண்ணா வணக்கம்ண்ணா அப்டின்னா கிட்ட வர முடியும். தம்பி வாப்பா அப்டின்னா கூட ஒரு ஒட்டுதல் வரும்.
ஒரு வேவ் இவர் லென்த் 80 சேம் வயதுக்கு வேவ் மேல லென்த் இருக்காரு. இருக்குங்கிறீங்க. 80 வேவ் லென்த் வயதுக்கு சேம் மேல வேவ் இருக்காரு. லென்த் இருக்கும். ஒரே கால தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு ஆமா, அவனே வந்து அவங்க அப்பாட்ட பேச முடியாத விஷயத்த அம்மாட்ட தாங்க பேசுவான். ஆமா. அம்மாட்ட பேசுவான், இல்ல அக்காட்ட பேசுவான், இப்படிதான் பேசுவான். அவனை ம். இன்னொரு ஒரு தாத்தா இருக்காருன்னு வைங்க. ம். அவர்ட்ட வந்து எப்படி ஏற்கனவே அப்பாட்ட தப்பிச்சு ஓடி வர்றான். கட்சிக்கு வரலான்னு பார்த்தா ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுங்க. லோக்கல்ல நான் சொல்றது வந்து நேரடியாக ஸ்டார் லீடர் இல்லாத தலைவர்கள் வந்து அவர்களை எப்படி அரவணைக்கிறாருன்னு நீங்க போய் காட்பாடியில போய் பாருங்க. அவர் ம். எப்படி பேசுறாரு, அவர் இளைஞர்கள்ட்ட எப்படி பேசுறாரு, புதுசா வரவன எப்படி பாக்குறாரு, எப்படி மதிக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அதை வச்சு கட்சி என்ன நிலைமையில இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஏன் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டாக்னேட்டா வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை நான் இங்க ஒரு பதிவு செய்ய விரும்புறேன். ம். இப்ப இந்த முறை திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ம். ஜெயிச்சதுக்கு காரணம் திமுக கலைஞர் தலைமையில இயங்கக்கூடிய ஒற்றையாக செயல்படக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில செயல்படக்கூடிய திமுகன்றது ஒரு போர்ஷன். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இருக்கிற கட்சியில மக்கள் பாக்குறாங்க. இப்ப இருக்கிற கட்சியில டாப் எது, எக்ஸ்பீரியன்ஸ்டு எது, நம்மளுடைய கொள்கைகளுக்கும், தமிழனை வந்து பாதுகாப்பதற்கும், தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவும், இந்த வடக்கில் இருந்து வரக்கூடிய குரல்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், நம்ம உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி திமுக தான் வாக்களிக்கிறானே தவிர, இண்டிவிஜுவல் மிஸ்டர் துரைமுருகன் அப்படின்னோ இல்ல நேரு 50 வருஷமா கட்சியில இருக்காருன்னு அவனும் வாக்களிக்கிறது இல்லை. ஓகே. திமுகவுக்காகவும், திமுக தலைமை, திமுக கட்டமைப்பு இதுக்காக தான் வாக்களிக்கிறான். இப்ப தனிப்பட்ட ஒரு நபரோட செல்வாக்கு அப்படின்றது பெருவாரியா சீனியர்ஸ்க்கு எல்லாமே போயிருச்சு. சரியா? அப்ப எஸ். அவர்கள் வந்து இவர் கரெக்டா சொல்லியிருக்காப்ல. யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் இருந்து வழிநடத்தி கைபிடித்து அழைத்து செல்ல வேண்டும். அவர் போகணும்னு சொல்லல. ம். இன்னைக்கு கூட பதில் சொல்லியிருக்காங்க. போகணும்னு இளையவர்களுக்கு சொல்லல. வழி கொடுக்கணும். இளையவர்கள் நிறைய கட்சிக்குள்ள வர தயாரா இருக்காங்கங்கிறாரு. ஆமா, வரும்போது அவன் யாருங்க பார்த்து பேசுவான்? ஒரு தாத்தா ஏஜ்ல ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படிங்க பார்த்து பேசுவாங்க? கட்சி ஆபீஸ்க்கு வரும்போது, இல்ல மாவட்ட கழக அலுவலகத்துக்கு வரும்போது, ஐயோ! அவரை பார்த்தாலே பயமா இருக்குன்னு ஓடி போயிருவானாங்க. அவன ஒத்த கட்சிக்காரன். அவன் உள்ள வரும்போது ஒரு 30 வயசுல ஒருத்தர் இருக்கணும். 35 வயசுல ஒரு ஒரு துணை செயலாளர் இருக்கணும். சரியா? ஒரு ஒரு தலைவரா ஒருத்தர் வந்து ஒரு 40 வயசுல இருக்கணும். அப்புறம் இவரு ஒரு 80 வயசுல இருந்துட்டாருன்னா பரவாயில்லங்க. நீங்க அந்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா, கூட ம். நெருங்குறவர்களே எல்லாமே வயதானவர்கள். எல்லாமே 50 எபோவ் 50. அவர் ம். வீட்டுக்குள்ளேயே நெருங்க முடியாது. அவரை பார்க்கவே முடியாது. நீங்க ஒரு சாம்பிளுக்கு வேணா ஒரு இளைஞர ஒரு 22 வயசு பையன ஒரு அப்ளிகேஷனோட ஒரு ஒரு தொகுதியில உள்ளவன போய் துரைமுருகன் அவர்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு சொல்லுங்க. ஓகே. அவர் அவர் வீட்டுக்குள்ள எப்படி நுழைய முடியுது? யார் பேசுறாங்க? என்ன டீல் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். காலமாக ஒரு சில மூத்த அமைச்சர்களை பற்றி புலனாய்வு இதழ்கள், சமூக ஊடகங்களில் வந்த செய்திகளினுடைய எதிரொலிதான் ரஜினியுடைய குரல் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா. ஏன்னா தினந்தோறும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த விழாவிற்கு, புத்தக விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ரஜினிகாந்தை பொறுத்த அளவுக்கு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அது வேற, அது அவருடைய தனிப்பட்டது. அவர் கலைஞரோடும் பழகியவர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடும் பழகியவர். அந்த காலகட்டத்திலேயும் பழகியவர். நெருக்கமான உறவு கொண்டவர். ஏன்னா, அது போக கலைஞர்ட்ட மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார் என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ம். அத நாமும் பத்திரிகையாளனா பார்த்திருக்கோம். ஏன்னா, கலைஞர் ம். பேட்டி குடுக்குறாருன்னா பக்கத்துல வந்து இவர் தான் உட்கார்ந்திருப்பார். பொதுச் செயலாளர் தான் உட்கார்ந்திருப்பார். திரு ஸ்டாலின் ம். அவர்கள் ஒரு மாணவரை போல கை கட்டிக் கொண்டு அந்த கதவோரத்தில் நின்று கொண்டிருப்பார். பாடம் கற்றுக் ம். கொண்டிருப்பார். சோ அப்படிப்பட்டவர் அவரும் பார்த்திருக்காரு. அவர் படத்துக்கு ரிவ்யூ போகும்போது கலைஞரோட தனியா முன்னாடி வரிசையில போய் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்ப எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு இது இருக்குன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. சோ அப்படி ம். இருக்கும்போது நீங்க வந்து இப்ப ஒரு கட்சி அலுவலகத்துக்கு வரும்போது ஒரு ஒரு அமைச்சர் மூத்தவரா இருந்தாருன்னா அந்த இளைஞர்களுக்கு வழி விடுறது மாதிரியான ஆட்களை அங்க வச்சிருக்கணும்ல. யாருமே இளைஞர்களே இல்லாம எல்லாம் 80 வயசு 90 வயசுன்னா ஒரு பழைய வயதானவர்களுடைய கட்சியா மாறிடுதா இல்லையா அது? அதை ஓகே. ரெஃபரன்ஸ் பண்ணி இப்ப உள்ள அப்டேட் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இளம் தலைவர்கள் தேவைப்படுறாங்க. அப்பதான் கட்சி வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். இல்லைன்னா அதிமுக மாதிரி முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு அந்த மேடையிலே முதலமைச்சர் வந்து ஒரு மூத்தவராக ரஜினிகாந்த் அவரும் நாகரிகமாக அழகாக அதை சுட்டி காட்டினார். இவர் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. மரியாதைக்குரிய திரு துரைமுருகன் அவருடைய கருத்து, பல்லு போன நடிகர்கள் அப்படிங்கிறது. ஆனால் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நயத்தக்க விதத்தில் நாகரிகமாக ரஜினிகாந்தும் ரசிக்கிற மாதிரி சொன்னாரு. அவர் என்னை விட வயதில் பெரியவர் அவர் அட்வைஸ் பண்றாரு. அவர் முதலமைச்சருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல அவர் வந்து டீசெண்டா அது பண்றாரு. அதாவது என்னன்னா முதலமைச்சர் என்பவர் வந்து உஷாரா அவருடைய இருப்பேங்கிறாரு. அதான் முதலமைச்சர் என்பவர் அவருடைய வயதுக்கும், பதவிக்கும், தகுதிக்கும் தகுந்தார் போல ஒரு பதில சொல்லிவிட்டார். ஆனா கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பல்ஸ் தான் வந்து ரஜினிகாந்த் பேசினது. அதே முதலமைச்சர் ஓப்பனா வந்து அதுக்காக சரி ரஜினிகாந்த் சொல்லிட்டாருன்னு அடுத்த நாளே துரைமுருகன் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? முடியாது.
ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்றாங்க, வெளியில என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத பிரதிபலிப்பு தான் அது ரஜினிகாந்தோட அந்த பேச்சு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ அது என்னன்னா, அது உண்மையும் கூட. 100க்கு 100 உண்மை. அவர் ரஜினிகாந்த் பதிலுக்கு பதில் துரைமுருகன் விமர்சித்தாலும், துரைமுருகனுக்கு கட்சியில அனுபவத்தை தாண்டி இந்த கட்சிக்காக அவர் எந்த வகையில ப பயனா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக பெரிய அளவில், மாநில அளவில் அவர் பயனாக இருக்க மாட்டார்ன்றது தான் இப்போ. ஆனா இருந்திருக்கலாம் அவருமே ஒரு ஒரு காலத்துல கலைஞர் இந்த காலத்துல. தொடர் வெற்றிகளை தந்த ஒருவர் தானே. கட்சியில கலைஞர் எப்படி ஒரு 13 முறை வெற்றி பெற்றார்னு சொல்லுமோ, அது மாதிரி நீங்க துரைமுருகனும் வெளியில கிட்டத்தட்ட பேசுறீங்க, நானும் பேசலாம், வெளியில டிபேட் பண்ணலாம். இந்த முறை அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு அவர்ட்ட கேளுங்க. அவர் கூட இருக்கவங்கட்ட கேளுங்க. காட்பாடி தொகுதியில திமுக தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. ஏன்னா எதிர்க்கட்சிகளே இல்ல. எதிர்க்கட்சி தலைவர்களே இல்லாத ஒரு சூழல். எடப்பாடி என்கிற மக்கள் அறியாத ஒரு தலைவர். அவருக்கு பெரிய ஊர்ந்து சென்ற தலைவர். அவருக்கு எதிரான ஒரு மாபெரும் வெற்றி வரும்போது, துரைமுருகனுக்கு மட்டும் ஏன் அந்த மாரி ஒரு நிலைமை வந்தது? கொஞ்சம் அதிருப்தி இருந்தா கூட துரைமுருகன் தோத்திருப்பாரு. இப்படி 2 முறை அவருக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில. கடைசியில நிறுத்தி சாயந்தரம் அவரு அறிவிக்கப்பட்டார். அது வேற விஷயம். அறிவித்து வெற்றி தான் அப்படின்னு வச்சுங்களேன். அதுல என்ன நடந்துச்சு, எப்படி வெற்றி பெற்றார்ன்னு அவருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் தெரியும். அதே மாரி அங்குள்ள தொண்டர்களுக்கும் தெரியும். அவர் கூட காட்பாடியில் இருப்பவர்களுக்கும் தெரியும்.